பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு நாமத்தில் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். இந்த சந்தோஷமான நல்ல சமயத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். ஆண்டவர் நல்லவர், வல்லவர். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் அவர் நல்லவராக இருக்கிறார். இந்த அருமையான சமயத்திலே ஆண்டவருடைய நாமத்திலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் வசனம் உங்களை பலப்படுத்தும், வசனம் உங்களை தாங்கும், வசனம் உங்களோடு தங்கும், உங்களை உயிர்ப்பிக்கும், ஆசீர்வதிக்கும். ஆகவே இந்த அருமையான வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்ல போகிறேன். வார்த்தை சொல்வதற்கு முன்னதாக ஒரு பாடலை நான் பாட விரும்புகிறேன். ஆண்டவர் தாமே இந்த ஒரு கவி மட்டும் நான் பாடுறேன். அதில் என் நேசர் மேல் சார்ந்துடுவேன். சார்ந்திடுவேன், ஏகிடுவேன், ஜீவவழி துன்பங்கள் மறந்து சென்றிடுவேன், பாதம் நம்பிடுவேன், துன்பங்கள் மறந்து சென்றிடுவேன், பாதம் அண்டிடுவேன். ஆதரவின்றி அலைந்த என்னை அன்பினால் இயேசு அணைத்து கொண்டார். ஆதரவின்றி அலைந்த என்னை அன்பினால் இயேசு அணைத்து கொண்டார். அன்பினை நானும் அன்புதான் கண்டேன், ஆழம் பெரிதே. அன்பினை நானும் அன்புதான் கண்டேன், அன்பின் ஆழம் பெரிதே. நேசமே சார்ந்திடுவேன், ஏகிடுவேன், ஜீவவழி துன்பங்கள் மறந்து சென்றிடுவேன், அன்பரின் பாதம் அண்டிடுவேன், துன்பங்கள் மறந்து சென்றிடுவேன், அன்பரின் பாதம் அண்டிடுவேன். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல நேசர். அவருடைய மார்பிலை நாம் சாய்ந்து கொள்கிற போது துன்பங்கள் எல்லாம் மறந்து போயிடும். துன்பங்கள் மறந்து உம்மை அண்டிடுவேன், உம்மை சேர்ந்துடுவேன், ஆதரவில்லாத என்னை ஆண்டவராக கண்டீரே, தேற்றினீரே என்ற ஒரு அருமையான பாடலை கர்த்தர் பல வருடங்களுக்கு முன்னே எனக்கு தந்தார். அதையெல்லாம் பாடி பாடி தான் சந்தோஷத்தில் கர்த்தருடைய வேலை நான் செய்து கொண்டு வருகிறேன். தோத்திரம். இன்றைக்கு ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் பேசி, யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்தில் நடப்போம் வாங்க. அப்போ வெளிச்சத்தில் நடப்போம் வாங்கன்னு சொல்லி அழைக்கணுமானால் அவருடைய நிலைமை எப்படி இருந்திருக்கணும்? ஒன்றில் அவர்கள் இருட்டில் கடந்திருக்கணும், இல்லாவிட்டால் இன்னொரு வேற ஒரு வெளிச்சம் என்று ஒன்றை நம்பி போயிட்டு இருக்கணும். வெளிச்சம் என்று நம்பி இன்னொரு வழியில் போயிட்டு இருக்கணும். அல்லாவிட்டால் வெளிச்சமே இல்லாத ஒரு இருள் சூழ்ந்த நிலைமையிலே அவர் இருக்கணும். அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தவங்களை தான் ஆண்டவர் அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார்? நீங்கள் வாங்க வெளிச்சத்தில் நடங்கன்னு சொல்லாமே, யாக்கோபின் வம்சத்தாரை, யாக்கோபுக்கு சந்ததிகளே,
நீங்கள் இருட்டில் நடந்தது போதும், அல்லது வேற ஒரு வெளிச்சம் என்று நம்பி இன்னொன்று பின்பற்றினது போதும். கர்த்தரின் வெளிச்சம் ஒன்று இருக்குது. அந்த கர்த்தரின் வெளிச்சத்திலே நீங்கள் நடக்கணும். அதிலே நடப்போம் வாங்க, அதில் நடப்போம் வாங்க அப்படின்னு கர்த்தர் அழைக்கிறார். இந்த மக்களை ஏன் இப்படி கர்த்தர் அழைக்கணும்? அவருடைய முன்னிலைமை அல்லது இப்படி ஆண்டு அழைப்பதற்கு முன்னே உள்ள நிலைமை எப்படி அப்படின்னா, அவர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் சந்ததிகள் தான். ஆனால் முதலாம் அதிகாரத்திலே, ஏசாயா முதலாம் அதிகாரத்திலே சொல்லும்போது, அவர்கள் அதிகமாக விலகி போகிற ஒரு மக்கள். அது மட்டுமல்ல, ஆண்டு சொல்றார், உங்களை நான் வளர்த்தேன், உங்களை வளர்த்தனே அப்படிங்கிறாரு. நீங்கள் உங்களை வளர்த்தேன், ஆனால் நீங்கள் அதை மறந்து போனீர்கள், நீங்கள் விலகி போனீர்கள். உங்களை நான் ஆதரித்தேன், அதெல்லாம் விட்டுட்டு போயிட்டீங்க என்பதாக கர்த்தர் சொல்றார். அப்போ இப்படி ஒரு அழைப்பு அவர்களுக்கு கர்த்தர் கொடுப்பதற்கு முன்னதாக அவர் இருந்த நிலைமை என்னவென்றால், வெளிச்சத்திலே நடக்க வேண்டிய அவர்கள், வெளிச்சமாய் இருக்க வேண்டிய அவர்கள் இருண்டு போனார்கள். இன்னும் சொல்ல போன பின்மாறி போனார்கள். இன்னும் சொல்ல போன வேற ஒரு வெளிச்சத்துக்கு போயிட்டாங்க. அவங்கள பார்த்தா கர்த்தர் சொல்றாரு, யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்தில் நடப்போம் வாங்க அப்படின்னு அழைக்கிறார். அப்போ கர்த்தரின் வெளிச்சத்திலே வந்தால் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் சுகமே இல்லை. ரணம், பிதுக்கப்படாத ரணம், சீல் பிதுக்கப்படாத ரணம் மட்டுமல்ல, அதிகமாய் விலகி போகிறீர்கள். மாடு தன் எஜமானி, கழுதை தன்னுடைய இடத்தையும் அதை அறியும். அப்படி அவங்க மாடு, கழுதை எல்லாமே தங்கள் எஜமான்களுடைய வீடையும் எஜமானையும் அறிகிற போது, நீங்களோ அதிகமாய் விலகி போகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரே விலகுதல், வீழ்ச்சிகள் இருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் துக்கத்தோடு இருக்கிறார். துக்கத்தோடு இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்றார். ஒருவேளை இந்த வசனத்தை, இப்போ நான் சொல்ற இந்த வசனத்தை கேட்குற உங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் விட்டு நீங்கள் ஒருவேளை அதிகமாக விலகி போயிருக்கலாம். ஒருவேளை உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரைக்கும் சுகமே இல்லை என்று ஏசாயா முதலாம் அதிகாரத்தில் சொன்னது போல, எதெடுத்தாலும் சரியில்லை, நல்லா இல்லை, சுகம் இல்லை, முன்னேற்றம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, சந்தோஷம் சமாதானம் இல்லை, இல்லை 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 என்கிற நிலைமையிலேயே நீங்கள் ஒருவேளை இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வார்த்தை ஒரு வாக்குத்தத்தமாக கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். யாக்கோபின் வெளிச்சத்திலே நீங்கள் வந்துட்டீங்கன்னா, யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நீங்கள் வந்துட்டீங்கன்னா, இந்த எல்லா நிலைமைகளையும் கர்த்தர் மாற்றுவார். இவையெல்லாம் இருளின் கிரியையினால் வருவது, இருளின் அந்தகாரத்தினாலே வருகிற அந்த போராட்டங்கள், அவைகளை மாற்றுவதற்கு கர்த்தரின் வெளிச்சம் நமக்கு தேவை. கர்த்தரின் வெளிச்சம்தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சரிப்படுத்தும். தோத்திரம். ஆதியாமத்திலே நான் வாசிக்கிற பொழுது கர்த்தரின் வெளிச்சம் என்பதை கொஞ்சம் நான் விளக்க பாறேன். ஆதியாகமும் முதலாம் அதிகாரத்தில் நான் படிக்கிற பொழுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அதுக்கு அடுத்த வார்த்தை போட்டிருக்குது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அப்போ உண்டாக்கப்பட்ட உலகம் ஒழுங்கினமாயிருந்தது, வெறுமையாயிருந்தது, இருளாயிருந்தது. அப்போ அப்படி இருந்த அந்த உலகம்தான் முதலாம் அதிகார கடைசி வசனத்தில் நான் பார்க்கிற போது, ஆண்டவர் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி பார்க்கிற போது எல்லாம் நன்றாயிருந்ததுன்னு சொல்லியிருக்கு. நன்றாயிருந்தது. அப்போ ஒழுங்கினம் எப்படி போச்சு, எங்கே போச்சு? அந்த வெறுமை எங்கே போச்சு, இருள் எங்கே போச்சு, எப்படி ஆச்சு அப்படின்னு பார்த்தா, அந்த 2ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது, தேவன் வெளிச்சம் உண்டாக்கடவது என்று சொன்னார்.
வெளிச்சம் உண்டாக்கடவுது. ஒழுங்கீனமும் வெறுமையும் இருளுமாயிருந்த உலகத்தை சரிப்படுத்துவதற்கு கர்த்தர் சொன்ன முதல் வார்த்தை வெளிச்சம் உண்டாகட்டும் அப்படின்னு சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று. அப்ப முதலாவது வேத புத்தகத்திலே உண்டு பண்ணப்பட்ட உலகத்திற்கு அடுத்தபடியாக உண்டாகடவுது என்று கர்த்தர் சொன்ன ஒரே வார்த்தை வெளிச்சம்தான். உலகத்தை கூட ஆண்டு எப்படி சொல்லியிருக்குதுன்னா சிருஷ்டித்தார் தான் சொல்லியிருக்கு. அது உண்டாகடவுது என்று சொன்ன முதல் வசனம், முதல் வார்த்தை வெளிச்சம்தான் உண்டாகடவுதுன்னு கர்த்தர் சொன்னார். சரி, அப்படியானா நம்ம நினைக்கலாம் வெளிச்சம் உண்டாக்குறதுன்னு சொன்ன உடனே இப்போ இருக்கிற சூரியன் உண்டாயிட்டதோ, சந்திரன் உண்டாயிடுச்சோ, நட்சத்திரம் வந்துருச்சோன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வேத வசனத்தில் நம்ம படித்தோம்னா சூரியன், சந்திரன், நட்சத்திரம் இவைகள் 4வது நாள் தான் உண்டாக்கப்படுது. 4வது நாள் தான். அப்போ 4 நாளைக்கு முந்தையே வெளிச்சம் உண்டாயிற்று, உண்டாக்கடவுது என்று சொன்ன அந்த வெளிச்சம்தான் என்ன அப்படின்னா அதுதான் கர்த்தரின் வெளிச்சம். கர்த்தரின் வெளிச்சம்னு ஒரு சொன்னா போதுமா அப்படின்னு பார்த்தா எபிரேயர் நிருபத்திலே 1ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது. தோத்திர ஆண்டவர் பூர்வ காலங்களில் பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசிகளின் மூலமாய் திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக நமக்கு திருவுளம் பற்றினார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? ஆரம்பம் முதலே ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் மூலமாக கொஞ்சம் கொஞ்சம்தான் சில காரியங்களை வெளிப்படுத்தினார். ஆனால் குமாரன் மூலமாக நமக்கு இன்னும் அதிகமான காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார் என்றுதான் அதுக்கு அர்த்தம். அப்படி சொல்லிட்டு அந்த 2ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது, அவர் தேவனுடைய முகத்தின் பிரகாசம், மகிமையின் பிரகாசம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது அவர் தேவனுடைய மகிமையின் பிரகாசம், மகிமையின் பிரகாசம். அவர்தான் சுதந்திரவாளி, அவரை கொண்டுதான் சர்வத்தையும் உண்டாக்கினார் என்று அந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறது. அப்படியானால் அந்த வெளிச்சம் உண்டாக்கடவுது என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன அந்த வெளிச்சம் பிதாவின் முகத்தின் வெளிச்சமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். பிதாவின் மகிமையின் வெளிச்சமாகிய முகத்தின் பிரகாசம், மகிமையின் வெளிச்சம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்படியானால் இந்த கர்த்தரின் வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள் என்று சொன்ன அந்த வசனம், அந்த கர்த்தரின் வெளிச்சம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, பிதாவின் முகத்தின் மகிமையின் பிரகாசமாக வெளிப்பட்ட மெய்யான தேவன் நம்முடைய ஆண்டவர் இயேசு. அப்படியானால் அந்த வெளிச்சத்தில் நடப்பன என்ன பிரயோஜனம்? அந்த வெளிச்சம் உதித்த போதுதான் ஒவ்வொன்றாக சிருஷ்டிக்கப்பட்டது, இல்லாதவைகள் எல்லாம் உண்டாக்கப்பட்டது. இதுவரைக்கு இல்லாதவைகளை உண்டு பண்ணுவதற்கு முதல் உண்டானது பிதாவின் முகத்தில் உள்ள மகிமையின் பிரகாசம். அந்த மகிமையின் பிரகாசம் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த கர்த்தரின் வெளிச்சத்திலே நாம் நடந்தால் முதல் உலகத்திலே ஒழுங்கினம் மாறினது, வெறுமை மாறினது, இருள் மாறினது என்று சொல்லி படிக்கிறோமே. அதுபோல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சத்திலே, கர்த்தரின் வெளிச்சமாகிய இயேசுவின் வெளிச்சத்திலே நடப்போமானால் முதல்ல நம்முடைய ஒழுங்கினம் எல்லாம் மாறி போயிடும். ஒழுங்கினம் எல்லாம் மாறிடும், ஒழுங்கா எல்லாம் வந்துடும். 2வது, நம்முடைய வாழ்வில் உள்ள வெறுமைகள் மாறி போகும். நிறைய பேர் தங்கள் வாழ்க்கையில வெறுமையா இருக்காங்க. சந்தோஷத்துக்கு ஒரு வெறுமை, குடும்பத்தில் சமாதானத்துக்கு ஒரு வெறுமை, பொருளாதாரத்திலே வெறுமை, சரீர சுக பலத்திலே வெறுமை, வாழ்க்கையே ஒரு வெறுமையா இருக்கிறார் அநேகர். அந்த வெறுமைகளை நிறைவாக்கணும்னா அதுக்கு ஒரே வழி ஆண்டவர் இயேசு தான். இயேசு கிறிஸ்து தான் ஒரு மனிதனை நிறைவாக்க முடியும். புதிய ஏற்பாட்டில் அருமையான வசனம் சொல்லியிருக்கிறது, அவருடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகுங்கள் என்று சொல்லியிருக்கிறது.
அப்ப நிறைவான வளர்ச்சி, நிறைவான ஆசீர்வாதம், நிறைவு இயேசுவிடம்தான் இருக்கிறது. இயேசு என்ற அந்த மகிமையின் பிரகாசத்தில் தான் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் சொல்லும்போது ஆண்டவர் இயேசு வெளிச்சம் என்பதற்கு அநேக வசனம் இருக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னையே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாரு, இருளில் இருந்த ஜனங்கள், கலிலேயா பிரதேசத்தில் இருளில் இருந்தவங்க எல்லாம் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லியிருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே நாம் படிக்கும் பொழுது மரண இருளிலே இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மட்டுமல்ல, மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் படிக்கிற பொழுது உயர்ந்த மலையின் மேல் இயேசு போய் அவளுக்கு முன்பாக மறுரூபமானார் என்று சொல்லியிருக்கிறது. அவருடைய முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அது மட்டுமல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளே, சவுல் பவுலாக மாறுவதற்கு முன்னே அவன் கோணலாக, ஒழுங்கினமாக, வைராக்கியம் உள்ளவனாக, கோபம் உள்ளவனாக, கொலைகாரனாக, ஒழுங்கினமாய் சுற்றி தெரிந்தவனை மத்தியான வேளையில் ஒரு வெளிச்சம் சந்தித்தது. அப்படியே கீழே விழுந்தான், மனம் திரும்பினான். என்ன செய்ய ஆண்டவரேன்னு கேட்டான். அதன் பிற்பாடு அவன் ஒழுக்கத்திலே, சபை கர்த்தருடைய வசனத்தின் ஒழுங்கிலே, ரட்சிப்பின் ஒழுங்கிலே, ஊழியத்தின் ஒழுங்கிலே அவன் சேர்க்கப்பட்டான். அநேகாயிரம் கோடி கோடி மக்கள் இன்று வரைக்கும் அவனை குறித்து சொல்லத்தக்கதாக ஆண்டவர் அவனை ஒழுங்குபடுத்தினார். அவனுடைய வெறுமையை மாற்றினார், அவனுக்குள்ளே இருந்த இருளை மாற்றினார். அவன் ஒரு பெரிய வல்லமுள்ள ஊழியக்காரனாக அவர் கர்த்தர் மாற்றினார். அதற்கெல்லாம் காரணம் இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சம், இயேசு கிறிஸ்துவின் பிரகாசம், மகிமையின் பிரகாசம். ஆண்டவர் இயேசு எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் பிரகாசம், விடுதலை. அப்போ முதல்ல ஒழுங்கினம் ஒழுங்காக மாறுகிறது, வெறுமை நிறைவாக மாறுகிறது, இருள் வெளிச்சமாய் மாறுகிறது. இந்த மூன்றும் இப்படி மாற்றம் உண்டாக்குவதற்கு ஆண்டவர் உண்டாக்கின முதல் வெளிச்சம் இயேசு கிறிஸ்து. அதே போல ஒரு மனிதன் இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சத்திலே நடப்பானால் அவன் ஒழுங்காயிருப்பான், நிறைவுள்ளவனாயிருப்பான், வெளிச்சமாயிருப்பான். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றார், நீங்கள் வீட்டுக்கு வெளிச்சம் என்று சொல்லலை, உலகத்துக்கே நீங்க தான் வெளிச்சம் அப்படின்ட்டாரு. உங்க வெளிச்சம் மற்ற மக்களுக்கு முன்பாக பிரகாசிக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த மகிமையின் வெளிச்சத்தோடு சேர்கிற தெய்வ மக்களாகி நம்மையும் ஆண்டவர் ஒரு வெளிச்சமாகவே மாற்றி விடுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா வெளிச்சத்திலே நடந்து துக்கங்கள், துயரங்கள், இருள்கள், குறைவுகள் எல்லாம் மாறி, ஒழுங்கினம் எல்லாம் மாறி ஒழுங்காவதற்காகவும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள் என்று கூப்பிடுறார். அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பயங்கரமான மோசமான நிலைமையில் இருந்தவர்களை மறுபடியும் கர்த்தர் அழைத்து உருவாக்கினார், சிருஷ்டித்தார், ஒழுங்குபடுத்தினார், நிறைவாக்கினார், இருளை மாற்றினார். எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு காரியம், வெளிச்சம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முகப்பிரகாசம், பிதாவின் மகிமையின் வெளிச்சம். அதுதான் இந்த உலகத்திலே மனுக்குலத்தின் மேல் வீச ஆரம்பித்தவுடனே தேசங்களை வெளிச்சமாயிற்று, நாடுகள் வெளிச்சம், ஊர்கள் வெளிச்சமாயிற்று, வீடுகள் வெளிச்சமாயிற்று, தனி மனிதனை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணினார். இன்னொரு வசனம் இருக்கு, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அந்த இயேசுன்னு போட்டிருக்கு. தோத்திரம். எந்த மனுஷனானாலும் சரி, எந்த மனுஷனானாலும் அவனை பிரகாசிப்பிக்கிற ஒரு வெளிச்சம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆகவே அப்ப கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள் என்று சொன்ன அந்த வசனத்தின்படி நீங்கள் நடப்பீர்களானால், இயேசுவின் வழியிலே நடப்பீர்களானால், இயேசு கிறிஸ்துவனுடைய வெளிச்சத்திலே நடப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஒழுங்காயிருக்கும், நிறைவாயிருக்கும், இருளெல்லாம் மாறி போயிடும். இரண்டாவதாக இன்னொரு காரியம் சொல்ல போற வேகமாக. இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கி மோசே அழைத்துட்டு வர்ற வழியிலே யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. எகிப்து விட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்தா இவங்க தப்பி போறதுக்கு புறப்பட்டு வேகமா வந்தா இவங்களுக்கு முன்னாலே ஒரு சமுத்திரம் நிற்கிறது. சமுத்திரம். ஓடி வந்தாங்க, எல்லாத்தையும் நகை அது இதெல்லாம் வாங்கிட்டு
நாங்கள் பாலும் தேனும் போகிற தேசத்துக்கு போகிறோம்னு சொல்லிட்டு வந்தாங்க. மோசே வழிநடத்தி வந்தார். இங்கே வந்து பார்த்தா ஒரு பெரிய சமுத்திரம் குறுக்க நிற்குது. எல்லாரும் திகைக்கிறார்கள், பயப்படுகிறார்கள், கலக்கம் உண்டாகிறது. அப்போது மோசேட்ட எல்லாம் முறுமுறுக்கிறாங்க. ஐயோ, நாங்கள் அங்கேயே இருந்து இங்கே வந்து சாகிறத விட எகிப்தில் அவங்களுக்கு வேலை பார்த்துருந்தாலே நாங்கள் ஒழுங்காக சாப்பிட்டுட்டு இருந்திருப்போமே. இப்படி கொண்டு வந்து இங்கே சாக பண்ணுறாரு. அங்கே எங்களுக்கு கல்ற தோட்டமெல்லாம் இருந்துச்சு, இங்கே அங்கே கல்ற இல்லைன்னா இங்கே கொண்டு வந்த, இப்போ இங்கே செத்தா எங்கே அடக்கம் பண்ணுறது? அப்படி இப்படிலாம் பல கேள்வி. புறப்படும் போது பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போகிறோம் அப்படின்னு உற்சாகமாக வந்தார்கள். சமுத்திரத்தை கண்டோடனே எல்லாம் போச்சு, சந்தோஷம் சமாதானம் எல்லாம் போச்சு. முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள், கோபப்பட ஆரம்பித்தார்கள், மோசைக்கு விரோதமாக சத்தம் போட ஆரம்பித்தார்கள். மோசே என்னையா செய்வது ஆண்டவரேன்னு சொல்லி அவன் கேட்டான். அப்படி ஆண்டவர்கிட்ட கேட்டபோது ஆண்டவர் சொன்னார், உன் கோலை நீட்டு அப்படி சொன்னார். கோலை நீட்டின உடனே தோத்திரம், சமுத்திரம் 2ஆய் பிரிந்தது. மட்டுமல்ல, கர்த்தருடைய தூதனானவர் ஆண்டவர் இயேசு, தூதன் என்று எங்கெல்லாம் சொல்லிக்கோ அது தேவதூதர்கள், எங்கெல்லாம் தூதனானவர் போட்டிருக்கோ அது ஆண்டவர் இயேசுவை காண்பிக்கிறது. அந்த இடத்துல ஆண்டவர் இயேசு இறங்கி வந்துட்டார். இறங்கி வந்தவர் அந்த சேனைகளுக்கு பின்னால், இஸ்ரவேல் மக்களுக்கு பின்னாலே வந்தார். மகிமை, அந்த அருமையான அக்கினி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம் எல்லாம் பின்னாலே வந்துச்சு. இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு வழிகாட்டுவதற்கு அக்கினி ஸ்தம்பம் போயிட்டு இருக்கு, மேக ஸ்தம்பம் அப்படியே மறைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த பின்னாலே எகிப்தியர்கள் விரட்டிட்டு வரான். அந்த எகிப்தில் என்னென்ன ஆயுதம் உண்டோ, எத்தனை குதிரை உண்டோ, எத்தனை படை உண்டோ, அத்தனை படையும் கூட்டிட்டு வரான். இதுக்கு இவங்களை திருப்பி கொண்டு போகணும் அப்படின்னு. ஆச்சரியம் பாருங்கள், கர்த்தர் அந்த மேகஸ்தம்பத்தினால், அக்கினி ஸ்தம்பத்தினாலும் இஸ்ரவேல் மக்களுக்கு அது வெளிச்சமாயிருந்தது. பின்னால் துரத்திட்டு வருகிற எகிப்தியருக்கு அது இருளாயிருந்தது. வழியே தெரியல, முட்டி மோதி வராங்க, ஒரு கெஸ்டில் வராங்க. அவர்கள் இவர்களை பிடிக்க முடியாதபடி அந்த இருளிலே கடந்து கொஞ்ச நேரம் அவர்கள் திகைச்சு பின்னிட்டு பார்த்து பின்னால் திரும்பி போயிடலாமான்னு நினைக்கிறாங்க. குழப்பத்தில் கிடக்கிறாங்க. அதுக்குள்ளே இவங்க அக்கறைக்கு போய் சேர்ந்தாச்சு. அதன் பிற்பாடு இவங்க மறுபடியும் எப்படியோ வழியை கண்டுபிடிச்சு எல்லாம் நம்ம போய் வாங்க பிடிச்சிருவோன்ற சமுத்திரத்து வழியாக உள்ளே நடந்து வந்தாங்க பாருங்க. எல்லாரும் நடு சமுத்திரத்தில் வந்த உடனே அந்த சமுத்திரம் அப்படியே ஒன்று சேர்ந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளை, இதை யார் செய்தது? கர்த்தருடைய தூதனானவராய் இயேசு கிறிஸ்து. இஸ்ரவேலுக்கு வெளிச்சம் தந்தவர் இயேசு, எகிப்தியருக்கு இருளை காண்பித்தவர் இயேசு. தெய்வ மக்களை, அவர்கள் எல்லாம் திணறி போய் அந்த சமுத்திரத்தின் ஆழத்திலே மாண்டு போனார்கள். ஆனால் இஸ்ரவேல் மக்களோ கர்த்தரின் வெளிச்சத்திலே நடந்து சென்றார்கள். அல்லேலூயா. அப்ப தெய்வ மக்களை, இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு நடக்க உதவின வெளிச்சம் எது? அந்த சமுத்திரத்தை கடந்து போவதற்கு ஒரு வழி காண்பித்த அந்த வெளிச்சம் எது என்றால் அதுதான் கர்த்தரின் வெளிச்சம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுதான் கர்த்தரின் வெளிச்சம். அந்த வெளிச்சத்தில் இவர்கள் நடந்து போனதினாலே அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனம் மாறினது, கட்டுகள் உடைந்தது, இவர்களை விரட்டி கொண்டு வந்த அந்த பார்வோன் சேனை அழிந்து போனது. மோசே சொன்னார், நீங்க பயப்படாதீங்க, இன்று காண்கிற எகிப்தியரை இனி காண மாட்டீர்கள் அப்படின்னு சொன்னா. இந்த யுத்தம் கர்த்தருடையது, உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் என்றெல்லாம் சொல்லி பார்த்தான். அவங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் பெருசா தெரியல. ஆனால் மோசே சொன்னது போல தூதனானவர் இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் மக்களுக்காக யுத்தம் பண்ணினார். அடிச்சு சண்டை கண்டன்னு போடல, வெளிச்சமாக இவர்களுக்கு இருந்தார். அவளுக்கு வழி அறிய முடியாதபடி இருளாக அவர்களுக்குள்ளே மாட்டிக்கொண்டார்கள். அப்படி இருளிலே மாற்றினவர்கள் கடலுக்குள் அமிழ்ந்து போனார்கள். வெளிச்சத்திலே நடந்தவர்கள் கடலை தாண்டி போனார்கள். தோத்திரம். இதே போல நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டம், நம்மை பின் துரத்திட்டு வருகிற பிசாசு, போராடி கொண்டு வருகிற பிசாசு நமக்கு பின்னால் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமயத்தில்
அந்த நம்ம போற வழியிலேயே அது அமிழ்ந்து போகும். நாம் போகிற வழியிலே நாம் வெற்றியாக அக்கறை போய் சேருவோம். அதற்கு ஒரே வழி கிறிஸ்துவின் வெளிச்சம், கர்த்தரின் வெளிச்சம். அப்ப இஸ்ரவேல் மக்கள் அந்த கர்த்தரின் வெளிச்சத்திலே நடந்தபடியினால் பாதுகாக்கப்பட்டார்கள். மட்டுமல்ல, யுத்தத்தில் ஜெயித்தார்கள். மட்டுமல்ல, பிரயாணத்திலே முன்னேறினார்கள். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசுவின் வெளிச்சத்தில் நடப்போமானால் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு உண்டாகும். ஆத்மாவுக்கு பாதுகாப்பு, சரீரத்துக்கு பாதுகாப்பு, ஆவிக்கு பாதுகாப்பு, நம்முடைய வருங்காலத்துக்கு பாதுகாப்பு, மட்டுமல்ல நம்முடைய பிரயாணத்துக்கு பாதுகாப்பு. நாம் போய் சேர வேண்டிய இடத்துல கண்டு போய் சேர்க்கிறத்தக்க ஆண்டவர் நம்ம கூட இருந்து வெளிச்சமா இருந்து நம்மை நடத்துவார். தோற்று போக மாட்டோம். சாத்தானுடைய கையில சிக்கிக் கொள்ள மாட்டோம். சத்துரு வெக்கப்பட்டு ஓடியே போயிடுவான். ஆண்டவர் நமக்கு ஜெயம் தருவார். ஆண்டவர் ஜெயம் தருவார். ஆகவேதான் இந்த அருமையான கர்த்தருடைய வசனத்தில் யாக்கோபின் சந்ததியை பார்த்து பின்மாறி போனவர்கள், ஆண்டவர் வளர்த்த போதும் வளர்த்தவரையே மறந்தவர்கள், தோத்திரம், உச்சந்தலைமை உள்ளங்கால் வரைக்கும் சுகமில்லாதவர்கள், பாவ வழியிலே துணிகரமாய் நடந்தவர்களை ஆண்டவர் அழைக்கிறார். வாங்கம்மா, வாங்கம்மா பிள்ளைகளே, வாங்க, எல்லாரும் இந்த வெளிச்சத்தில், கர்த்தரின் வெளிச்சத்தில் நடப்போம், வாருங்கள் என்று அழைத்து கர்த்தர் நடத்துகிறாரே. அதுக்கு தான் அந்த உலகத்தில் இயேசு வெளிப்பட்டார், நமக்காக சுற்றி தெரிந்தார். வசனம் சொல்லுகிறது, அவர் நல்லவராக நன்மை செய்கிறார், சுற்றி தெரிந்தார். இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். மட்டுமல்ல, நம்ம போய் சேர்கிற பரலோகத்திலையும் ஆட்டுக்குட்டியானவரே வெளிச்சம் என்று சொல்லியிருக்கிறது. அந்த நகரத்துக்கு வெளிச்சம் கொடுப்பதற்கு சூரியன் கிடையாது, சந்திரன் கிடையாது, நட்சத்திரம் கிடையாது. அந்த ராஜ்யத்தை வெளிச்சத்துக்கு உட்படுத்துவதற்கு ஒரே ஒரு வெளிச்சம், ஆட்டுக்குட்டியானவரே அதுக்கு வெளிச்சமாயிருப்பார். தெய்வ மக்களை, இந்த உலகத்திலே மட்டுமல்ல நமக்கு ஆண்ட வெளிச்சம், அவருடைய வெளிச்சத்திலே நடந்து கொண்டே போவோமானால் பரலோகத்திலே போற பிற்பாடும் நித்திய காலம் அவருடைய வெளிச்சத்திலே நாம் இருப்போம். ஆகவே இந்த அருமையான வசனத்தை கேட்கிற தெய்வ மக்களே, இந்த வெளிச்சத்திலே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம், வாருங்கள் என்று அழைப்பு கூறி ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். சர்வ அதிகாரமுள்ள ஆண்டவரே, இரக்கமுள்ள தேவனே, உம்முடைய மகா பெரிய கிருபை எங்களை நிரப்பட்டும் இயேசுவின் நாமத்திலே. ஆண்டவரே, உம்முடைய வெளிச்சத்திலே நாங்கள் நடந்து வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிறோம் என்ற வசனம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறி, ஆண்டவரே, உமக்காக நாங்கள் வாழ கிருபைதாரும். சகலமும் நன்மையாக இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God bless you. God bless you.